14 ஏப்ரல் 2020. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் மொத்த உலகமும் லாக்டவுனில் இருந்த டைம். அப்போ பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த மதுரையை சேர்ந்த 2 பசங்க சேர்ந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, எதை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்மள்ட்ட காலேஜ் படிக்கும் போதே இந்த ட்ராவல் பற்றி டூர் பிளான் பண்ணுறத பற்றி ஐடியா இருக்குமே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சேனலுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். நம்ம மற்ற பேர்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம பேரே சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிதரன் வினோத் ஜிவி டூர் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். அப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் 2020 2021 2 வருஷம் ஃபுல்லாமே நம்ம நிறைய இந்தியாவுக்கு பெரும்பான்மையான இடங்களை பற்றி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். எப்படி போகலாம், எங்கெங்கே பிளேஸ் பார்க்கலாம், எவ்வளோ செலவாகும்னு சொல்லி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். என்ன தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கிடைக்கிற நேரத்தில் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக கேதர் பண்ணி வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோவாவது போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம். அவர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சது. நீங்களே என் பேக்கேஜ் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது புது ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்தோட நாலேஜ் வச்சு நம்ம பேக்கேஜ் பண்ணலாம். ஒரு கோவில் டெஸ்டினேஷன், ஒரு ஜாலி டெஸ்டினேஷன் இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி முடிவு பண்ணது தான் ஆக்ரா வாரணாசி யாத்ரா பிப்ரவரி 2022. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல், அண்ட் அதேமாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் 21 வயசு பசங்களால் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆக்ரா வாரணாசி யாத்ரா. ஆஃபீஸ் இல்லாமல், ஜிஎஸ்கே இல்லாமல், கரண்ட் அக்கௌண்ட் இல்லாமல், எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம புக்கிங் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்படி நம்ம பிளான் பண்ணி இந்த ஆக்ரா வாரணாசி யாத்திராவில் நாங்கள் பிளான் பண்ணது எங்கே 35 பேர் தான். நாங்கள் வந்தது 60 பேருக்கு மேலே. எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் எங்களோட வார்த்தையை மட்டுமே நம்பி புக் பண்ண அந்த 60 பேருக்கு இந்த நேரத்தில் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ட்ரிப்பு கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் லாக்டவுன் இருந்துச்சு. ட்ரிப்பு கிளம்புவோமா இல்லையான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு வந்த இந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா அப்படின்னா இல்லை. எடுத்த இந்த மொதல் ட்ரிப்பே சக்ஸஸ் ஆகாத நிலையில் நாங்கள் எடுத்த அடுத்த சவால் தான் தோதாம் யாத்ரா. மே 2022 22 கிலோமீட்டர் இமயமலையை கடந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த கேதார்நாத் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் சிக்கல்களையும் தெரியாமல் கண்டக்ட் பண்ண அந்த ட்ரிப்பு சக்ஸஸ் ஆச்சுன்னா இல்லை. இந்த நேரத்தில் எங்கள் கையில் 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று, இதில் வந்து நம்மளுக்கு போதுமான அனுபவங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுறது. இன்னொன்று, நம்மளுக்கு விழுந்த இடத்துல இருந்தே எந்திரிக்கணும்னு சொல்கிற மாதிரி நாங்கள் இதில் ஏற்பட்ட சிறு தவறுகளை ஃபுல்லாக வந்து சரி செஞ்சு இதிலே இன்னும் நல்ல நிலைக்கு வர்றது. இதில் நான் சூஸ் பண்ணது 2வது ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த வேலையை குவிக் பண்ணிட்டு இதில் ஏற்பட்ட சிறு தவறுகளை நம்ம சரி பண்ணிட்டு ஒரு 4-5 ட்ரிப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பண்ணிட்டு அதில் கிடைச்ச இன்கம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஆஃபீஸ் பக்கம் ஜூன் 2022 நம்மளுக்கு கடந்து வந்த இந்த பயணத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் 25 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து 50 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் வந்து ஆஃபீஸ் வர ஆரம்பித்ததுனால கஸ்டமர் மீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். அண்ட் அதேமாதிரி நாங்கள் ஒர்க் பார்க்குற ஆஃபீஸும் இந்த ஆஃபீஸ் சேர்த்து நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி எங்களோட தவறுகளை சரி பண்ணி எந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரா வந்து எங்களுக்கு எதிர்பார்த்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலையோ 2 வருஷம் கழிச்சு அதே ஆக்ரா வாரணாசி யாத்திராவில் அதே சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரிப்பு வந்து நல்லபடியாக முடிஞ்சதை கொண்டாடும் விதமாக வந்துட்டு கஸ்டமர் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சால்வை எல்லாம் போற்றி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திருந்தாங்க. கிரியேட்டிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்ற ஒரு டேக்லைனோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிஸ்னஸ் நம்ம ஒவ்வொரு புது ஐட்னரியும் எவ்வளோ புதுசாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சோம். அண்ட் அதேமாதிரி ஒவ்வொரு ட்ரிப்லேயும் எவ்வளோ இனோவேட்டிவாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணணும். அண்ட் அதேமாதிரி நம்ம ஃபேமிலியோடு வரும்போது என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்ப்போமோ அதே கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கஸ்டமருக்கு அதை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து நினச்சோம். அண்ட் இன்னும் வரை அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்ஃபர்டபுளில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ். நாம் ஏன் குரூப் ட்ரிப் மட்டும் பண்ணணும்? 8 நாள் 10 நாள் லீவ் இல்லாதவங்களுக்காக நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் முடிக்கிற மாதிரி ஷார்ட் ட்ரிப்பு, ஹனிமூன் ட்ரிப்பு, குறிப்பிட்டு இந்த நாள் காசியில் இருக்கணும், இந்த நாள் கயாவில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக கஸ்டமைஸ்க்கு எஃபெக்டிவ் டூர்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இப்படி கடந்து வந்த இந்த பயணத்தில் இந்தியாவில் உள்ள மொத்தம் 28 மாநிலங்களில் 18 மாநிலங்களை நாங்கள் வந்து குரூப் டூர் மூலியமாகவே கவர் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி 70க்கும் மேற்பட்ட குரூப் ட்ரிப்ஸ் அண்ட் அதே மாதிரி 150க்கும் மேற்பட்ட எஃப்ஐடி அண்ட் சார்ட்டர் டூர்ஸ் இது மூலியமாக கிட்டத்தட்ட 5000 கஸ்டமர்ஸை நாங்கள் ரீச் பண்ணவும் செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம இந்தியாவில் மீதமுள்ள அந்த 10 மாநிலத்தையும் வரக்கூடிய அந்த நாட்களில் நாங்கள் வந்து கவர் பண்ணணும்னு சொல்கிறதையும் பிளான் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கு நம்ம பயணம் பண்ணும்போது கசப்பான அனுபவங்களையும் கசப்பான மனிதர்களையும் நம்ம சந்திக்கவே சகஜந்தாங்க. ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணதே உண்டு. நம்ம எங்கே தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண நினச்சாலுமே புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறது, பேசக்கூடாத சில வார்த்தைகள் பேசுகிறது, இந்த மாதிரி நிறையவே நடந்துருக்கு எங்களுக்கும். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக
நம்ம அவங்க வீட்டில் உள்ள ஒரு பையனாவோ இல்லை பேரனாவோ பார்க்கக்கூடிய ஆட்களையும் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ டூர் ஒரு 10 நாள் தான் வந்திருப்பாங்க. முடிச்சுட்டு 3-4 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க கால் பண்ணுவாங்க எங்களை, அவங்க வீட்டில் ஒருத்தவராக நினச்சி. ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நலன்லாம் விசாரித்த ஆட்களும் உண்டு. ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் நிறை மட்டும் இல்லாமல் இல்லை குறை மட்டும் இல்லாமல் நிறையும் குறையும் சேர்ந்தது தான் இந்த லைஃப்ன்றதை எங்களுக்கு இந்த பயணம் வந்து எங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துச்சு. ஏப்ரல் 14, 2024 போன வருஷம் இதே நாளில் எங்களோட இந்த 4th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுற விதமாக முடியாத குழந்தைங்க ஒரு 100 பேருக்கு நம்ம சாப்பாடு வந்து டொனேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எங்களை நம்பி இந்த பேக்கேஜ் பண்ண நீங்களும் தான் காரணம். இன்றைக்கி ஏப்ரல் 14, 2025 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிதரன் வினோத்னு இருந்த இந்த ஜிவி டூர் பிளானர்ஸை டீம் ஜிவி டூர் பிளானர்ஸ் உருவாக்கிய உங்களுக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.